வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்ஸ். அதாவது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அந்த ஷார்ட்ஸ், அந்த சாக்லேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த பேக்கெட் ஒன்று 10 ருபீஸ் தான். ஸோ நம்ம இது 2 பேக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் பேக்கெட்டில் ஹாஃப் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக 1.5 பேக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால். ஸோ இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ 1 கப் பாலையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் பாலையுமே ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு பேனில் 1 கப் பால். ஸோ நல்ல பால் கொதித்து வரணும். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் நல்லா கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொக்கோ பவுடர், மில்க் பவுடர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை இதோட சேர்த்துருங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவு மீடியமுக்கு, அடுத்தது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கூட நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிளறினீங்கன்னா ஸோ நல்லா கொதித்து பபுள்ஸ் வரும். நல்லா கொதிக்கட்டும். கைவிடாமல் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வருது. ஸோ கைவிடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்மெல் கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இதையும் விடாமல் இதே மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கலருமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த ரெடியூஸ் ஆக ஆக கலர் மாறிடும், நல்லா டார்க் ப்ரௌனாக வரும். இதே மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ இதை விட இன்னும் கட்டியாச்சுன்னா பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனுக்கு அடியில் நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ நல்லா ஆறணும். ஸோ ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கட்டி ஆயிடுச்சுன்னு. ஸோ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரியே எல்லாமே பிடிச்சிருங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம பால் மேக் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஸோ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளேட்டை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சுருங்க. ஸோ 1 hour ஃப்ரீஸ் ஆகணும். டேஸ்ட் கடையில் வாங்குகிற அதே ஷார்ட்ஸ் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம 2 பேக்கெட் யூஸ் பண்ணோம். அதில் ஹாஃப் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு பவுலில் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சுகர், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். அதுக்கப்புறமா இந்த பால் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த சுகரு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் எல்லாம் நல்லா பிளெண்டாகி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 hour ஃப்ரீசரில் வச்சுருக்கோம், அதை எடுத்தாச்சு. இந்த பால்ஸை இதில் டிப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற அதே ஷார்ட்ஸ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.